வருகையினை சத்ய சார்பில் வரவேற்கிறோம். அதே போன்று இந்த மண்ணினுடைய அமைந்த நம்முடைய மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்று அவர் உரிமையாளர் ஆண்டி அவர்கள் திமுகவில் இருந்து விலகி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் இந்த பூத் கமிட்டி அமைப்பதை பற்றியும் அதை சிறப்பை பற்றியும் நீங்கள் எடுத்துரைக்கின்றார்கள். ஆக வரவேற்கப்பட்ட அனைவரையும் வருகிற நிகழ்ச்சியினை மாவட்ட ஒன்று கூடி சபதம் ஏற்று 2026ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டதை போல புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நல்ல நிகழ்வு நமக்கெல்லாம் மாவட்ட பொறுப்பாளராக நம்ம எல்லாம் வழிநடத்த நல்ல ராசி பார்க்க மாட்டாரு. ஆனா நம்ம மாவட்டத்துக்கு ராசியான தலைவர் கூட கை கொடுத்து பேசுற அளவுக்கு எளிய தொண்டனா, ஏன்னா கிளைக்கழக நிர்வாகியா இருந்து வந்தவர்களால தான் அந்த அளவுக்கு எளிமையா அவங்க கூட பழக முடியும். நம்ம ஏதாச்சும் ஒரு தலைமையில முடிவெடுத்தா அன்னைக்கு அம்மா இருக்கும் போது மண்டல பாசறை மாநாட்டை நடத்தி மண்டல பாசறையின் மாநாட்டின் சார்பாக தமிழகத்திற்கு ஒரு புரட்சியை உருவாக்கி காட்டிய ஒரு மாநாடு, ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கியது, திருப்புமுனையை உருவாக்கிய ஒரு மாநாடு. பொதுச் செயலாளர் முகர்ந்து பாராட்டிவிட்டு சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட மாநாடு சிறப்பதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை ஒன்றிய நகர பேரூர் பிரதிநிதி செயலாளர்கள், பாசறையுடைய செயலாளர், அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக மனமார்ந்த பணிவான நன்றியை உங்களுக்கு முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 26 இன்றைக்கு ஐயாவுக்கு வருகை தந்திருப்பது இன்றைக்கு நமக்கு பொறுப்பாளராக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அடுத்து 26 தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. இன்றைக்கு மக்கள் எல்லாம் அதிமுகவின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் நாம் அதற்கு தகுந்தாற்போல் பணிவோடு இணக்கமாக மக்களோடு இணைந்து செயல்பட்டோமானால் நம் வெற்றியை செந்தில்குமார் அவர்கள் போல யாராலும் தடுக்க முடியாது. அதற்கு அம்மாவுடைய ஆட்சி, புரட்சித்துறை எம்ஜிஆருடைய ஆட்சி, எடப்பாடியார் தமிழில அணுவதை யாராலும் தடுக்க முடியாது. 4 தொகுதி இருக்கு. கூட்டணியை பற்றி நம்ம கவலை இல்லை. இப்ப ஐயா இருக்காரு, அங்க நம்முடைய பொதுச் செயலாளர்கள் இப்படி அவங்க எல்லாம் கூட்டணியை பார்த்துக்கிறாங்க. ஐயா சொல்லியிருக்காங்க, எல்லா தலைவர்களுக்கும் எல்லாமே சொல்றாங்க, மகத்தான கூட்டணி அமையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு நமக்கு உண்மையாகவே பிரகாசமாக அந்த வழிமுறைகள் தெரிகிறது. நமக்கு பார்வையிலே நமக்கு எண்ணங்களிலே தோன்றுகிறது. ஆக அது ஒரு புறம் இருந்தாலும் நம்முடைய கட்சியுடைய செல்வாக்கு அம்மா தனித்து நின்னாங்க. 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷன் யாரோடையும் கூட்டு இல்லை. தனித்து நின்று தனிப்பெரும் கட்சி அதிமுக என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றினார், இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டினார். ஆக கூட்டணி என்பது அது தலைமையில் எடுக்கப்படுகிற முடிவு. கூட்டணி எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் நம்முடைய உழைப்பு அதிமுகவுடைய தொண்டன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலிருந்து இன்றைக்கு எடப்பாடியார் காலத்திலும் போரம் போகாமல் உழைக்கக்கூடிய தொண்டன் என்பதை நாளை 26 எலெக்ஷனில் நாம் அதை நிரூபித்து காட்டக்கூடியவர்களாக உழைக்க வேண்டும். உழைத்து நம்முடைய வெற்றியை நாம் அன்றைய காலகட்டத்திலே தலைமையில் ஒப்படைக்க வேண்டும். 4 தொகுதி 4 பேரும் கடுமையாக முடியுங்கள், இலக்கமாக உணவுபூர்வமாக எல்லாம் நம்ம அவங்க வேலை இல்லை. எனக்கு வேலை ஸ்டாலின் அரசு பொய்யதான் பேசுது. தேர்தல் நேரத்தில் கொடுத்த அத்தனை பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் நம்பி அவர்களை ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள் தவிர அவர்கள் சாதனையால் உள்ள தியாகிகள் அல்ல. ஆனால் இன்றைக்கு
அவருடைய தேசம் அலைந்திருக்கின்றது. மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள், புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. நீங்கள் எல்லாம் விவரங்கள் அறிந்தவர்கள். ஆக நாம் அடுத்த தேர்தலிலே நாம் வெற்றி பெற்றுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். எல்லோரும் நேரத்தை ஒதுக்கி சிறப்பாக மாவட்ட கழகம் என்ன தலைமை கொள்வதை மாவட்ட கழகத்துறை ஒன்றியம் நகர தேர்வு செயல்படுத்துகிறது. தயவு கூர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்கள். இங்கே செந்தில்குமார் பேசும்போது சொன்னார், கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்ற பிறகு நாம் கண்டிப்பாக ஒவ்வொருடைய உழைப்புக்கும் கண்டிப்பாக உணர்வை தருவோம். உங்கள் உணர்வை புரிந்து கொள்வதற்கு அதற்கு பரிகாரம் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்.